உப்பும் நம்ம சாப்பிடக்கூடிய அயோடைஸ்டு சால்ட்டும் ஒன்று கிடையாது. ஏன்னா அயோடைஸ்டு சால்ட் மட்டும்தான் சட்டப்படி விற்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. FSSAI சால்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா உங்கள் சால்ட் வந்து அயோடைஸ்டாக தான் இருக்கணும்ட்டு. அதுக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு 4-5 நிறுவனங்கள் அவங்களுக்கு வேறு காரணங்களுக்காக அதில் ரசாயன பிரித்து எடுக்கும்போது வந்த கழிவு உப்பை விற்கிறோம், கழிவு சால்ட்டை, சோடியம் குளோரைடை உப்புன்னு பேர் மாற்றி நமக்கு விற்கிறதுக்காக வந்த பிரச்சனை. இதுதான் அந்த அயோடைஸ்டு சால்ட். யார் பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் விட்டமின் D3 குறைவு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூரிய ஒளி வராத நாடுகளில் தான் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் விட்டமின் D3 டெஃபிஷியன்சி 82%. ஒரு பக்கம் இந்த டெஃபிஷியன்சி வருது, இன்னொரு பக்கம் D3 அடங்கிய ஆயில், D3 அடங்கிய பால், D3 அடங்கிய மாவு இதெல்லாம் விற்பனைக்கு வருது. எங்கெல்லாம் ரெடி டு ஈட்னு வருதோ அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கும். அயோடைஸ்டு சால்ட் வந்து ஒரு பெரிய வணிகமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. அது எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப இதாக இருக்கும். அதாவது 1980கள் நினைக்கிறேன், 80-75கள்லேயே ஒரு பெரிய ஆய்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 220 பகுதிகளில் இந்த அயோடின் இன்டேக் குறைவாக இருக்கிறதுனால தைராய்டு தன்மை வந்து கூடுது, ஹைப்போதைராய்டிசம் கூடுது, தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லி இந்தியா முழுக்க இது பிரச்சனையாயிருது, இந்தியா முழுக்க ஹைப்போதைராய்டிசம் வந்துடும், நிறைய முட்டாளுகள் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அத்தனை பேருக்கும் அயோடின் கொடுத்தாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எப்படி அயோடினை கொடுக்கறது, தண்ணியில் கரைச்சி கொடுப்போமா, எப்படி தெளிக்கிறது, இப்படிலாம் பெரிய சர்ச்சை நடந்து கடைசியாக உப்பில் சேர்க்கலாம். உப்பில் சேர்த்துட்டோன்னா அது வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு நினச்சி இவங்க கொண்டு வந்ததாக கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த 10 வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. அப்போ உண்மையிலேயே அயோடைஸ்டு சால்ட் வந்திருந்ததுன்னா இந்த தைராய்டு குறைஞ்சிருக்கணும். நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் இருந்தாங்க, டாக்டர் சந்திரசேகர்னு பேர், எண்டோக்ரைனல் சர்ஜன். அவங்க வந்து பல தடவை கூச்சலிட்டாங்க, தயவு செய்து இதை தடை செய்யணும். ஏன்னா அயோடைஸ்டு சால்ட் மட்டும்தான் சட்டப்படி விற்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. FSSAI சால்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா உங்கள் சால்ட் வந்து அயோடைஸ்டாக தான் இருக்கணும்ட்டு. இது என்ன நடந்ததுன்னா, சால்ட் வேறு, அதாவது உப்பும் நம்ம சாப்பிடக்கூடிய அயோடைஸ்டு சால்ட்டும் ஒன்று கிடையாது. உப்புங்கிறது கடலில் இருக்கக்கூடிய பல கனிமங்களையும் சேர்த்த ஒரு பொருள். அதில் வந்து கடல்பாடு விலங்கினங்களினுடைய எச்சங்கள் இருக்கும், கடல்வாழ் தாவரங்களினுடைய ஆர்கானிக் ரெசிடியூஸ் இருக்கும். பழைய காலத்தில் நம்ம வீடுகளில் 50 வயதில் இருக்கவங்களுக்கு தெரியும், வாசலில் உப்பேன்னு விற்றுட்டு போவாங்க. படியில் நாளியில் உப்பை வாங்கி வீட்டில் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். இன்றைக்கி அப்படியான ஒரு சம்பவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த ஊர்லேயும் எந்த கிராமத்துலேயும் கிடையாது. உப்பளத்தில் போய் கூட நீங்கள் உப்பை வாங்க முடியாத அளவுக்கு சட்டத்தை இருக்கிட்டாங்க. அதுக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு 4-5 நிறுவனங்கள் அவங்களுக்கு வேறு காரணங்களுக்காக அதில் ரசாயன பிரித்து எடுக்கும்போது வந்த கழிவு உப்பை விற்கிறோம், கழிவு சால்ட்டை, சோடியம் குளோரைடை உப்புன்னு பேர் மாற்றி நமக்கு விற்கிறதுக்காக வந்த பிரச்சனை. இதுதான் அந்த அயோடைஸ்டு சால்ட். இது வந்து இன்னைக்கு பெரிய வலியான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த அயோடின், இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களுக்கு காற்றுலேயே அயோடின் இருக்கும், மண்ணில் அயோடின் இருக்கும். இங்கே அயோடினுக்கு குறைவே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நபர் வந்து 250-300 கிராம் உப்பு சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 6-8 கிராம் சாப்பிட்றோம். இந்த 8 கிராம் உப்புலையும் அயோடின் இருக்குது. இது என்ன நடக்குது அப்படின்னா, பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, ஆண்களுக்கும் நடக்கு, அயோடின் அளவுக்கு அதிகமாக உள்ளே வர்றதுனால இன்னைக்கு வரக்கூடிய தைராய்டு பெரும்பாலும் தைராய்டு கிளாண்டு குறைஞ்சி, சுரப்பை குறைஞ்சி வரக்கூடிய தைராய்டு கிடையாது. தைராய்டு ஒழுங்காக தான் சுரப்பை கொடுக்குது. ஆனால் வரக்கூடிய வியாதிக்கு பேர் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்னு பேர், ஹாஷிமோட்டஸ் தைராய்டைட்டிஸ்மாங்க. இது என்ன நடக்கும்னா, நம்ம தைராய்டு சுரக்கக்கூடிய கிளாண்டு சுரக்கக்கூடிய தைராக்சினை இந்த தேவையில்லாத அயோடின் உள்ளே போய் அதனால் வெளியேற ஆன்டிபாடிஸ் போய் பிரேக் பண்ணிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த தைராய்டு மாத்திரை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம். ஒரு பக்கம் அந்த உப்பினுடைய சந்தை, இன்னொரு பக்கம் தைராக்சினுடைய சந்தை, இந்த 2க்கு இடையில தான் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இதுக்காக பல சர்ச்சைகள் பல இடங்களில் நடந்தும் இன்றைக்கும் அதை வந்து ஜெயிக்க முடியாத அளவில் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ரெடி டு ஈட் விஷயங்கள். இதை ஒட்டிய இன்னொரு கருத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் விட்டமின் D3 டெஃபிஷியன்சியை பேசப்பட்டிருக்கு. யார் பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் விட்டமின் D3 குறைவு. அதாவது D3 வந்து ஒரு காலத்தில் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தாக பார்க்கப்பட்டுச்சு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூரிய ஒளி வராத நாடுகளில் தான் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் விட்டமின் D3 டெஃபிஷியன்சி 82%. 82% ஆஃப் பாப்புலேஷன் D3 குறைவு. என்ன நடக்குது இங்கன்னே தெரியல.
ஒரு பக்கம் இந்த டெஃபிஷியன்சி வருது, இன்னொரு பக்கம் D3 அடங்கிய ஆயில், D3 அடங்கிய பால், D3 அடங்கிய மாவு இதெல்லாம் விற்பனைக்கு வருது. ஸோ இதுக்கு இடையில ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குதா, அது ஒரு கான்ஸ்பிரசியா இல்லை வேற காரணங்களுக்காக D3 குறையுதா, இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்கள் சந்தைக்காக உருவாக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி அந்த ரெடி டு ஈட்டை வந்து கர்ப்பிணிகளுக்கு கொண்டு வர்ற இது, எங்கெல்லாம் ரெடி டு ஈட்டுன்னு வருதோ அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கும். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, அடுப்பங்கிற அப்படின்னு ஒன்றே இல்லாமல், எதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், எதுக்கு சார் 2 பெட்ரூமும் ஒரு கிச்சனும் உள்ள ஃப்ளாட்டு, 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாகவே ஆக்கிட்டு 2-3 ப்ளக் பாயிண்ட் போட்டால் போதாதா, ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு மைக்ரோ ஓவன் இது போதாதாங்கிற அளவில் சிந்தனை போயிட்டுருக்கு. கிச்சனுங்கிற ஒரு விஷயமே வேண்டாம், வேணும்னா வெளியே ஹோட்டலில் போய் தின்னுக்குவோம், வீட்டில் என்னத்தையோ ஒன்று சுடு பண்ணணும், என்னத்தையோ ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும், அப்படிங்கிற சூழலுக்கு மாற்றுவதற்கு பெரிய அளவில் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்.